காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சூறை மீன் அம்புல்தியல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கோடம்புளி ஒரு 4 துண்டு எடுத்து அதை குக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லாவே காஞ்ச ஒரு இதில் இருக்கிறனால அதை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன். அவிச்ச பிறகு இந்த மாதிரி இடிக்கல் இல்லாட்டி அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சி கொள்ளுங்க. என்னட்ட இடிக்கல்னால இடித்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இடித்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உப்பு, காரத்துக்காக மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு கோப்பையில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்டான ஒரு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கரைஞ்சி வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் இந்த மீனை நாங்கள் அந்த பேஸ்ட்டில் பூசி எடுத்துக்கொள்வோம். அந்த மாதிரி எல்லா மீனையும் நான் பேஸ்ட்டில் பூசி எடுத்துக்கணும். இதுக்கு கட்டாயம் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். மண் சட்டியில் செய்யணும், வாழையில வச்சு அப்படியும் செய்யலாம். நான் இந்த மாதிரி கருவேப்பிலை யூஸ் பண்ணி செய்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி சட்டியில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் பூசி வச்சிருந்த மீன்களை நாங்கள் இதில் வச்சுக்கொள்வோம். எல்லா மீனையும் வச்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை நான் தூவி ஊற்றிக்கொள்கிறேன். 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டுக்கொள்கிறேன். பிறகு நீங்கள் ஒரு இதால் மூடிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நானும் ஒரு கோப்பை ஒன்று எடுத்து மூடிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு விலங்கும் பார்க்கலையே ஒரு நல்ல ஒரு கலரில் இருக்குது. இப்போ இந்த ஃபிஷ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு யூஸ் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ.